இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த படம். ஏன்னா இது 4 வருஷமாக போர்க்களமாக இருந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி வெளியே வருதுன்னா மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்றிருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவர் வந்து உடல்நலம் சரியில்லைனாலும் இந்த படத்தை அவர் தான் முடிக்கணும் சங்கர்தாஸ் சொல்லி அவருக்கு கொடுத்த கால் சீட்டு பிரகாரம் இந்த படத்தை ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்துக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தா தொழில்நுட்ப கலைஞத்தோடு இதை வந்து கலந்து இந்த படம் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கி வெளியே வர இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சார் எப்படி வந்து இசையமைப்பாளர் ஒரு ஆஸ்கார் விருது வாங்கினாரோ, ஆஸ்கார் விருது வாங்கின போல் இந்த படத்துடைய இயக்குனர் வெற்றி இயக்குனராக அநேகமாக அந்த படத்துக்கு ஆஸ்கார் விருது தலைவருக்கும் கிடைக்கும், இந்த படத்தை இயக்கிற சங்கருக்கும் கிடைக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரன் ஃபஸ்ட்டு எந்திரன் வரும்போது அதனுடைய வேக துடிப்பை நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஒரு ஹாலிவுட் படம் லெவலில் போகுது. இதில் தலைவர் வந்து 2 கேரக்டர் வராராம். அதில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை காலி பண்ணிவிட்டு இன்னொரு குள்ள சிட்டி ஒருத்தர் வராரு. அதுதான் ரொம்ப ஒரு படத்தில் ஒரு ஐலுக்குன்னு நினைக்கிறேன். அது சஞ்சய் குமார் அவரும் பயங்கரமான இந்த படத்தில் ஒரு ஐலுக்காக இருக்கிறாரு. இந்த படம் வந்து பெரும்பாலும் பார்த்தா மக்கள் மத்தியில் வந்து ரசிகர்களோட மக்கள் மத்தியில் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. இந்த படம் பயங்கரமான வெற்றி படம். வித்தியாசன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கஜா புயலினால் ரொம்ப வித்தியாசம் நம்ம ஓர காட்டினா மக்கள் மத்தியில் வந்து இவ்வளோ ஒரு பாதிப்பு ஒரு 4 மாவட்டம் பாதிப்படுறாங்க. மக்கள்லாம் பாவம் இருட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பண்ணுறதுனால தலைவருடைய பேர் இமேஜ் ஃபைலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அந்த அடிப்படையில். ஆனால் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பேண்டு வாய்த்தி அதெல்லாம் வச்சு ஒரு தூள் பண்ணுறதா தான் இருக்கிறோம். இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து அது தவறாக இல்லாமல் தலைவருக்கும் அது பிடிக்கணும். நாங்கள் செய்கிறது நம்ம சொல்லி இவங்க அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்களேன்னு இல்லாமல் தலைவருக்காக நாங்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாடாக இதை வந்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை பிரகாரம் தலைமை மன்ற ஆலோசனை பிரகாரம் இது நடந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 4:15 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. டிக்கெட்டில் வந்து 4:30 மணிக்கு போட்டுது. ஆனால் 4:15 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே எங்களுடைய தலைவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் எப்படி பரிமாறுறோம், இந்த படத்துடைய வெற்றிகளை மக்கள் மேலே கொண்டு சேரோம். பார்க்க வர ஆடியன்ஸ் மத்தியில் எங்களுடைய செலிப்ரேஷன் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது யார் மனசும் புண்படாத அளவுக்கு இந்த கஜா புயலால் நான் மீண்டும் சொல்கிறேன், தலைவருடைய கட்டளை அவர் என்ன சொல்லிடுறாருன்னா கஜா புயலில் அந்த நிர்வாணத்தை நீங்கள் பேனர் வைக்காதீங்க அது கொடுங்கண்ணே. அதே நேரத்தில் நம்ம அதையும் செய்யணும், தேட்டர் விரிச்சோடி இருக்கணும். அந்த அடிப்படையில் எங்களால் முடிஞ்சதை பேனர்லாம் சிலதை கம்மி பண்ணி சில விஷயத்துக்கு நாங்கள் நல்ல காரியத்துக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கிறோம். தலைவர் படம் வந்தாலே தீபாவளி தான். இது இந்த வருஷம் இன்னொரு தீபாவளி. நவம்பர் 29 இன்னொரு தீபாவளி வருதுன்னா தலைவர் படத்தால் மட்டும்தான். காலா படம் கபாலி படம் எல்லாமே வெவ்வேறு ஜேனர். இது டோட்டலி வேறு ஜேனர். இட் இஸ் அன் VFX ஒண்டர் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. இட்ஸ் நேஷன் ப்ரைட். தலைவர் படமே நேஷன் ப்ரைட். இட்ஸ் அண்ட் டோட்டல் இண்டஸ்ட்ரியுடைய ரீஜினிவேஷன். அந்த ரீஜினிவேஷனில் 2.1 ஒரு படம் முக்கியமாக சங்கரோட டைரக்ஷனில் ARR மியூசிக்கில் அக்ஷய் குமார் வில்லனாக இருக்கிற படத்தில் தலைவர் உடைய ஹீரோயிசம் அப்படின்னு வரும்போது நாட் ஒன்லி 1 அவதார், இட் இஸ் ஹேவிங் 4 அவதார்ஸ் ஆஃப் தலைவர் அப்படின்னும் போது இதனுடைய பிரம்மாண்டமே தனி, இதனுடைய ரீச்சே தனி. இட் இஸ் மோர் தென் 2 பாகுபலிஸ் வி கேன் சே. ஆர் 2 பாகுபலியும் சேர்த்து வந்த ரிசல்ட்ஸை விட இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இது வெற்றி படமாக அதோட அதிகபட்ச வெற்றி படமாலாம் இல்லை, மாபெரும் வெற்றி படமாக அதில் எவ்வளோ ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய மைல்கல். இட் இஸ் கோயிங் டு பி அன் ப்ரைட் ஆஃப் இந்தியா. யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச்.